வணக்கங்க. கோவிட்-19 வந்த போல இன்னொரு லாக்டவுன் வருமான்னு சொல்லிட்டு நெறைய பேர் பதற்றத்தில இருக்கீங்க. லாக்டவுன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு தான். மோடி என்ன சொன்னாருன்னா, "இனிமே இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கவனமா இருந்துக்கோங்க, வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதைக்கு அ இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆக்சுவலா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ஒரு ஓப்பன் பண்ணப்பட்ட இடம் தான். இது இந்த ட்ரம்ப் வார் அது இதுன்னு கொண்டு வந்து அத அடைக்க வச்சு, இப்போ கிட்டத்தட்ட நெறைய பணம் குடுத்தா தான் அத வெளிய விடுறேன்னு சொல்றாங்க. அண்டு நெறைய நண்பர்கள் நாடுகள்னு சொல்லிட்டு சில நாடுகள வந்துட்டு ஈரான் சொல்றாங்க. அவங்களெல்லாம் அனுமதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படுறதுக்கு எந்த தேவையும் இல்ல. நயாரா அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல மட்டும் தான் பெட்ரோல் விலை இன்னைக்கு ஒரு ரூ. 5 கிட்ட ஏறி இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம கிட்ட இன்னும் 60 நாளைக்கான ஆயில் ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பெருசா பயப்பட தேவை எதுவுமே இல்ல. போர் வந்துட்டு லைட்டா முடிவதற்கான சூழ்நிலைகள் தான் தெரியுது. அண்டு என்னவா இருந்தாலும் 3 மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் இல்லன்னா இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வாழ்க்கையோட மிக மிக அத்தியாவசியங்கள். உணவ போல இதுவும் அத்தியாவசியங்கள். நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினான்ஸ்ல கைட் பண்ண முடியுமோ கைட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.